மனுக்குலம் மீட்கப்பட வேண்டுமானால், இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறான், அவருடைய நாமமே அல்லாமல் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மீதெங்கும் மனுஷர்களுக்குள்ளாக அவருடைய நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த நாமத்தின் பேரிலே நீங்கள் நம்பிக்கையாயிருக்கிற போது, இயேசுவை நம்புகிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாள் அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய நிச்சயம். கடந்து போகிற சூழல்கள் எதுவாக இருக்கட்டும், போராட்டங்கள் பாடுகள் எதுவாக இருக்கட்டும், தேவனை மாத்திரம் நம்பி வாழுகிற போது, எஸ்ஏ 33:22 எஸ்ஏ சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஆண்டவரைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அவர்தான் என்னுடைய ராஜா என்று சொல்லுகிறான், அவர்தான் என்னுடைய நியாயாதிபதி என்று சொல்லுகிறான், அவர்தான் எனக்குரிய உபதேசங்களை தருகிறதான நியாயப்பிரமாணிகர் என்று சொல்லுகிறான். அவரை மாத்திரம் நான் சார்ந்திருப்பேன், அவர் எனக்காக எல்லாம் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்ஏ 33:22 பாருங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கையும் தேவன் பேர்ல இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த நிச்சயமும் என்ன சொன்னா, அவர் என்னுடைய நியாயாதிபதி, அவர் எனக்காக என்ன செய்வார்? நியாயத்திலே வந்து நிற்பார், அவர் எனக்காக வழக்காடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்தான் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும், அவர் என்னுடைய நியாயப்பிரமாணிகர். நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தந்து என்னை நடத்துகிற பேர். ஒவ்வொரு நாள் அவர் என்னை நடத்தி கொண்டு போவார். அவர் என்னுடைய ராஜா, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுகிறேன், அவர் என்னுடைய ராஜா, அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறேன், அவருடைய வல்லமை அதிகாரத்தின் கீழ் இருக்கிறேன். அவர் எனக்காக என்ன செய்வார்? ஆளுகை செய்கிற தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் தேவைகளை சந்திப்பார், ஆச்சரியமாய் என்னை நடத்தி கொண்டு போவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரிலே இப்படி இருக்குமானால், அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடாது. இங்கே சொல்லுகிற போது ஏசாயா சொல்லுகிறான், அவரே என் ரட்சிப்பு, அவரை நான் என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கிறேன். அவர் தான் எனக்கு எப்படி இருக்கிறாரா? பலனாய் இருக்கிறார். தேவனே என்னுடைய ரட்சிப்பு, அவர் தான் எனக்கு பலமும் கீதமுமானவர். ஒரு நாள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனங்களை கவனியுங்கள். நீங்கள் ஆண்டவரை சார்ந்து நம்பி வாழுகிற போது அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா.